இரவு நேரத்தில் படுக்கையில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு ரகசியம் பக்தர்களே, ஒரு சிறிய மந்திரம். ஆனால் அதில் இருக்கும் சக்தி அளவிட முடியாதது. தூங்கச் செல்லும் அந்த நொடியில் நீங்கள் ஓம் நம சிவாய என்று உச்சரித்தால் உங்கள் மனம் அமைதியடைந்து உங்கள் ஆன்மா தெய்வீக ஒளியில் நனையும். இது வெறும் மந்திரம் அல்ல, சிவபெருமானின் அருளை நேரடியாக உங்கள் உள்ளத்துக்கு கொண்டு வரும் தெய்வீக பாலம். இந்த பஞ்சாட்சரி மந்திரம் உங்கள் மனதிலிருந்தெல்லாம் பதட்டத்தையும் கவலையையும் துடைத்து நேர்மறை ஆற்றலை ஊட்டும். தன்னம்பிக்கை மலரும். உங்கள் வாழ்க்கை அற்புதமான மாற்றங்களால் நிரம்பும். இன்றைய வீடியோவில் படுக்கையில் தூங்கும் போது ஓம் நம சிவாய உச்சரிப்பதால் என்னென்ன அதிசயங்கள் நடக்கின்றன, அது எப்படி உங்கள் விதியையே மாற்றுகிறது என்பதை கூறப்போகிறோம். எனவே பக்தர்களே, வீடியோவை ஒரு வினாடியும் தவறவிடாமல் பாருங்கள். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கருத்து பகுதியில் ஹர ஹர மகாதேவ் என்று எழுதி சிவபெருமானின் அருளை பெறுங்கள். வாங்க பக்தர்களே, தொடங்குவோம் இந்த தெய்வீக பயணத்தை. பக்தர்களே, ஓம் நம சிவாய இந்த 5 எழுத்துக்கள் தான் பிரபஞ்சத்தின் ஆதாரம். இந்த பஞ்சாட்சரி மந்திரம் எந்த குருவின் ஆசீர்வாதமும் இல்லாமல், பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்காமலேயே, வெறும் நம்பிக்கை, பக்தி மற்றும் 108 முறை உச்சரிப்பதன் மூலம் அற்புதங்களை நிகழ்த்தும். இந்த மந்திரத்தின் தெய்வம் யார் தெரியுமா? அவர் மரணத்தின் ஆண்டவர். மரணதேவன் கூட இவரது கட்டுப்பாட்டில். முழு பிரபஞ்சமும் இவரது விருப்பத்துக்கு நடுங்குகிறது. மகாகாலான சிவபெருமான் காலத்தை கடந்து நிலைத்து நிற்கும் அந்த பரம்பொருள். இந்த மந்திரத்திற்கு மாற்றாக எதுவும் இல்லை. ஏனெனில் இதன் ஒவ்வொரு ஒலியும் ஒவ்வொரு அலைவரிசையும் நேரடியாக சிவபெருமானின் சந்நிதியை உங்களுள் உருவாக்குகிறது. பக்தர்களே, நான் சொல்வது வெறும் கோட்பாடு அல்ல. நான் எனது வாழ்க்கையில் ஓம் நம சிவாய எண்ணற்ற முறை ஜபித்திருக்கிறேன். அதன் சக்திகளையும் அதிசயங்களையும் சித்திகளையும் சிவபெருமானின் அருளால் அனுபவித்திருக்கிறேன். எனது வேலைகள் எளிதாக முடிவதோடு வாழ்க்கையின் தடைகள் தானாக அகன்றன. இன்று என் சொந்த அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி ஜபிக்கலாம், அது உங்கள் உடல், மனம் மற்றும் பொருளாதார வாழ்க்கையில் எப்படி அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை விளக்கப் போகிறேன். ஓம் நம சிவாய இது வெறும் மந்திரம் அல்ல, இது பிரபஞ்சத்தின் இதய துடிப்பு, சிவபெருமானின் சுவாசம். ஆகையால் பக்தர்களே, இந்த மந்திரத்தின் ஆழத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளுங்கள். சிவபெருமானின் அருள் உங்கள் ஒவ்வொரு நாளையும் ஒளிரச் செய்யட்டும். பக்தர்களே, இப்போது முக்கியமான கேள்வி. படுக்கையில் தூங்கும் போது ஓம் நம சிவாய மந்திரத்தை ஜபித்தால் அது உங்களுக்கு என்ன தரும்? முதலில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த மந்திரம் வெறும் வார்த்தைகளின் கூட்டல் அல்ல. இது பிரபஞ்சத்தின் அதிக உயர்ந்த தெய்வீக அலைவரிசை. இது நவர்ண மந்திரம், துவாதச மந்திரம், அஷ்ட மந்திரம், காயத்ரி மந்திரம், மகாமிருத்யுஞ்சய மந்திரம் போன்ற உச்ச மந்திரங்களின் பட்டியலில் தலை சிறந்ததாக இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த மந்திரம் சிவபெருமானின் நேரடி அனுக்கிரகத்தை உங்களுக்கு கொண்டு வரும். உங்கள் மனம், உடல், ஆன்மா மூன்றிலும் பரவலான தூய்மையும் வலிமையும் அமைதியையும் உருவாக்கும். இதை பற்றி பேசுவது சூரியனுக்கு விளக்கு காட்டுவது போன்றது. ஏனெனில் இந்த மந்திரத்தின் மகிமை வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. ஆனால் அதன் உண்மையான சக்தி நீங்கள் அதை எவ்வளவு பக்தியுடன் ஜெபிக்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. நீங்கள் இதுவரை ஓம் நம சிவாய எத்தனை முறை உச்சரித்துள்ளீர்கள்? அந்த ஜபத்தால் மந்திரத்தின் சக்தி உங்கள் உள்ளத்தில் விழித்தெழுந்ததா, அல்லது அது இன்னும் உங்கள் உள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறதா? நினைவில் கொள்ளுங்கள், மந்திரம் ஜீவனடைவது நீங்கள் அதில் உங்கள் முழு மனதை செலுத்தும் தருணத்தில்தான். அந்த தருணத்தில் சிவபெருமான் உங்கள் உள்ளத்தில் குடியிருப்பார். ஆகையால் பக்தர்களே, இன்று இரவே படுக்கையில் படுக்கும் முன் மனம் தெளிவாக முழு நம்பிக்கையுடன் 108 முறை ஓம் நம சிவாய என்று ஜபியுங்கள். நீங்கள் உணரும் அந்த அமைதி, அந்த ஆற்றல், அதுவே சிவபெருமானின் அருள். பக்தர்களே, இவ்வளவு சக்தி ஒருவருக்குள் பிறக்க அது வெறும் சொற்களால் அல்ல, தொடர்ச்சியான ஜபத்தாலும் நம்பிக்கையாலும் தான் சாத்தியமாகும். ஓம் நம சிவாய என்ற மந்திரம், இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் தெய்வீக சாவி. இது வெறும் சித்தியை பெறுவதற்காக மட்டுமல்ல, உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தவும் உங்கள் ஆன்மாவை ஒளிரச் செய்யவும் உதவும். நீங்கள் தினமும் படுக்கையில் தூங்கும் முன் இந்த மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கினால் 3 பெரும் நன்மைகள் தானாகவே உங்கள் வாழ்க்கையில் நிகழும். தெய்வீக தரிசனம். உங்கள் இஷ்ட தெய்வம் கனவிலும் தியானத்திலும் அல்லது வாழ்க்கையின் சின்னங்களில் உங்களுக்கு அருள் தரத் தொடங்குவார்.
எதிர்மறை சக்தி நீக்கம். உங்களையும் உங்கள் வீட்டையும் சுற்றியுள்ள அனைத்து பாதக சக்திகளும் சிவபெருமானின் அருளால் முற்றிலும் அழிந்துவிடும். சிறிய சித்திகள். ஸ்வப்ன சித்தி அதாவது கனவுகளில் முன்னறிவு. வாக் சித்தி அதாவது உங்கள் சொற்கள் நனவாகும் திறன் போன்ற அரிய வரங்கள் உங்களுக்குள் விழித்தெழும். பக்தர்களே, மந்திர ஜபத்தின் மகிமை என்ன தெரியுமா? இது உங்கள் வாழ்க்கையில் நன்மையை மட்டும் தருவதில்லை, மற்றவர்களின் வாழ்க்கையிலும் ஒளி பரப்பும் சக்தியையும் உங்களுக்கு அளிக்கிறது. நீங்கள் பெற்ற ஆற்றலால் மற்றவர்களின் கஷ்டத்தையும் அவர்களின் எதிர்மறை சக்திகளையும் நீக்கி அவர்களை நல்ல பாதைக்கு இட்டுச் செல்ல முடியும். இதுவே சிவபெருமானின் அருளின் உச்சம். நீங்கள் உங்கள் நலனுக்காக மட்டுமல்ல, பிறரின் நலனுக்காகவும் செயல்பட முடியும் அந்த தருணம். ஆகையால் பக்தர்களே, இன்று இரவு முதல் மனம் முழுவதும் நம்பிக்கையுடன் ஓம் நமசிவாய எனும் மந்திரத்தை உச்சரிக்க தொடங்குங்கள். சிவபெருமான் உங்களுக்குள் குடியிருந்து உங்களின் வாழ்வையும் பிறரின் வாழ்வையும் ஒளிரச் செய்யட்டும். பக்தர்களே, ஓம் நமசிவாய. இது ஒலி மட்டுமல்ல, ஒரு கருவியும். தினசரி 108 முறை ஆழமாய் ஜபித்தால் அது உங்கள் உள்ளத்தை மெதுவாக மாற வைக்கும். பெரும்பாலானவர்களுக்கு இது சுமார் 1 மாதத்தில் விளைவுகளை துவக்குகிறது. ஆனால் அவை மெதுவாகவும் நிகராமையாகவும் வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த மந்திரம் உங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் முறை எப்படி என்பதை சில நிமிடங்களில் பார்க்கலாம். முதலில் நீங்கள் மனதில் வெள்ளம் போல் சுத்தமான ஒரு விருப்பத்தை நிறுத்தினால் ஜபம் அதை உணர்ந்து வேலை தொடங்கும். மந்திரத்தின் அதிர்வுகள் உங்கள் மனதின் அலங்காரமான எண்ணங்களை மெதுவாக அகற்றத் தொடங்கும். அந்த எண்ணங்கள் நீங்கி போகும்போது உங்கள் கவனமும் மனநிலையும் ஒரு இடத்துக்கு திருகி சிவபெருமானின் உணர்வை அடைந்து கொள்ளத் தொடங்கும். இது நடைமுறையாக எப்படி அமைய வேண்டும் என்பதில் சில சுவாரஸ்யமான பயனுள்ள குறிப்புகளை தருகிறேன். இவை நீங்கள் படுக்கைக்கு செல்லும் முறைப்படி பின்பற்றலாம். முன் முயற்சி. படுக்கைக்கு செல்லும் முன் சிறு நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் நோக்கத்தை தெளிவாக மனதில் கொள்ளுங்கள். இம்முறைக்கு நான் சிவபாலான அருளை பெறவிருந்தேன் போன்ற ஒரு சிங்கப்பூர தத்துவமான சங்கல்பம் போதும். என்று தயார்ப்பு அதாவது பரிசுத்தம். சுத்தமான உடை அணிந்து சுத்தமான இடத்தில் குடியை அமைத்துக் கொள்ளுங்கள். சுடும் விளக்கோ அல்லது முகிலோ ஏதாவது சிறு தீபம் ஏற்றினால் மனமும் அமைந்துவிடும். மாலை உபயோகம். ஜப மாலாவை பயன்படுத்தி ஓர் முத்து ஓர் மந்திரம் பாணியில் ஷேர் செய்து செல்லுங்கள். இது மனத்தை கணக்கில் வைத்திருக்க உதவும். முதன்மை முறை. மூச்சை மெதுவாக இழுத்து வெளியே விடும்போது அமைதியாக ஓம் நமசிவாய என்று மனதில் அல்லது மௌனமாக உச்சரியுங்கள். வாய்மொழியோ மனமோ இரண்டிலும் வாய்ப்பு உண்டு. வாய்மொழி இருந்தாலும் மனஜபம் போல மெல்ல இரசிக்கவும். மனச்சிதைவின்மை எதிர்கொள்வது. மனம் விலகினால் குற்றம்னு நினைக்க வேண்டாம். அப்படியே அமைதியாக அதை மீண்டும் மந்திரத்துக்கு கொண்டு வாருங்கள். இதுதான் வழக்கமாகும். தொடர்ந்து செய்வதே முக்கியம். முடிவு. 8 முத்துகளை முடித்ததும் சிறு நிமிடம் அமைதியாக இருந்து நன்றி சொன்னீர்கள் போதும். சிவபெருமானுக்கான நன்றி உணர்வு ஜபத்தை உறுதிப்படுத்தும். இச்செயல்பாடுகளை தொடர்ந்து செய்தால் நீங்கள் காணக்கூடிய சில அறிகுறிகள்: இரவில் தூக்கத்தில் அமைதி, கனவுகள் தெளிவாக மாறுதல் அதாவது ஸ்வப்ன சித்தி, அசிங்கமான எண்ணங்கள் குறைவடைந்து மனம் ஒரே திசையில் சிக்கிக்கொள்ளுதல், உங்கள் வாழ்க்கையில் சிறு பெரிய நல்ல மாற்றங்கள், வேலைகள் சீராக நடக்கும், வாய்ப்புகள் உருவாகும், எதிர்மறை சூழ்நிலைகள் குறைகிறது, பிறருக்கு உதவும் திறன், மற்றொருவரின் பிரச்சனைகளை மெல்லிய அண்டையால் உணர்தல். முழுமையான மாற்றத்திற்கு என்னது அவசியம்? மிகவும் எளிது. நிலைத்ததை தொடர வேண்டும். சிலருக்கு சில வாரங்களிலேயே உச்சரிப்பு விளைவை காட்டும். மற்றவர்களுக்கு 1 மாதம் அல்லது அதற்கு மேற்பட்ட நேரம் எடுத்துக்கொள்ளலாம். அத்தகைய வேளையில் ஒரு சின்ன டைரி வைத்துக் கொள்ளுங்கள். தினமும் 108 முறை செய்தீர்களா? இன்று உங்கள் மனம் எவ்வளவு அமைதியாக இருந்தது போன்ற குறிப்பு. 30 நாள் சவால் செய்து மாற்றத்தை பதிவு செய்தால் நன்றாக புரியும். இதனுடன் சேர்த்து காலை சிறிய 21 முறை ஜபம், சதாசிவர் சவிதானம் போன்ற வேளைகளில் தியானம், பிறருக்கு சவால்களில் உதவி செய்தல், இவை அனைத்தும் ஜபத்தின் பலனை வலுப்படுத்தும். முக்கியமான எச்சரிக்கை: மனம் அதிகமாக கலங்கினால், உடலில் ஓய்வின்மை இருந்தால் அல்லது எந்த ஒரு மருத்துவ நிலைமையால் பாரிய பாதிப்பு ஏற்படின் மனநிலை தொடர்பான கேள்விகளுக்கு மருத்துவர் அல்லது ஆலோசகரை அணுகுங்கள். மந்திர பயிற்சி ஆன்மீக அனுபவம் உடல் மன ஆரோக்கியத்துடன் ஒத்துழைக்கும் வகையில் செய்வதே புத்திசாலி. பக்தர்களே, முதலில் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களும் நெகட்டிவ் சக்திகளும் நீங்கத் தொடங்கும்.
அதன் பிறகுதான் இந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் உருவாகியுள்ள அனைத்து பிரச்சனைகளையும் கட்டுப்படுத்தி அவற்றை நீக்க ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் இருந்தால் நோய்கள், சிக்கல்கள், மன அழுத்தங்கள் அனைத்தும் மந்திரத்தின் சக்தியால் சிதறிக் காணப்படும். மேலும் எதிரிகளின் எதிர்ப்புகளும் நீங்கள் எதிர்கொள்ளும் கடுமையான சூழ்நிலைகளும் இந்த ஜபத்தால் விலகிவிடும். மந்திரம் விழித்தெழுந்ததும் சிவபெருமானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் பொருள் வளமும் மன சந்தோஷமும் மலரும். ஆனால் இங்கு முக்கியம் என்னவென்றால், நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்கும் போது அது வெறும் சாதாரண செயலாகாமல் மனமார்ந்த பக்தியுடன் கடவுளை அடையக்குறியாக இருக்க வேண்டும். பலர் இதற்கு தூரமாக இருப்பதாலும் சாதனையை தொடர்வதில்லை என்பதாலும் அவர்கள் அந்த அற்புத சக்தியை அனுபவிக்க இயலவில்லை. அதிகமாகவே நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனை என்னவென்றால், சித்திகளை தேடி வழியை தவறுகிறோம். அத்தகைய பாதையில் மாயா நம்மை வளைத்து உண்மையான முக்தியை மறந்துவிட வைக்கிறது. ஆகவே கடவுளை அடைவதற்கான உண்மையான பாதையில் நிலைத்து பயணிக்க மந்திர ஜபத்தை தொடர்ந்து இறை அருளை நாடி சாதனையோடு இருப்பதே அவசியம். மந்திரம் விழித்தெழும்போது உங்களுள் அறிவும் ஆற்றலும் சுய அறிவும் வளர்ந்து பிறருக்கு அறிவுரையும் உதவியும் செய்யும் சக்தியும் உண்டாகும். இந்த மந்திரத்தின் பலன் உடல், ஆன்மா, மனம் மற்றும் புத்தியிலும் விரிவாக பாய்ந்து உங்களின் குண்டலினி சக்தியை தூண்டி தெய்வீக சக்திகளை உணர்ந்து அடையச் செய்யும். பக்தர்களே, இதை பற்றி ஒரு நூலை எழுதினாலும் குறைவாகும் அளவு ஆழமானது. ஆனால் இங்கே உங்களுக்கு ஒரு எளிய அறிவுரை. படுக்கையில் தூங்கும் முன் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து சிவபெருமானின் அருளை பெறுங்கள். இறுதியாக பக்தர்களே, ஓம் நமசிவாய ஜபம் உங்கள் உள்ளத்துக்குள் ஒளியை கொண்டு வந்து விவேகத்தையும் அமைதியையும் இறுதி நோக்கமான சிவபக்தியை உங்கள் உள்ளம் வரை எடுத்துச் செல்லும். இன்று இரவில்தான் ஆரம்பித்து 30 நாட்கள் மெய் முயற்சியுடன் செய்யுங்கள். என்னென்ன மாற்றங்கள் வந்ததென்று பின்னூட்டமாக எழுதுங்கள். உங்கள் அனுபவம் மற்ற பக்தர்களுக்கு பேருடைமையாகும். நாம் இன்று இங்கே நிற்கின்றோம். சிவபெருமான் உங்கள் பயணத்தை ஆசீர்வதிப்பாராக. ஓம் நம சிவாய.